வணக்கம். நான் உங்கள் உலகியல் ஜோதிடர் ராகவா அஸ்வின் பேசுகிறேன். இப்போ இன்னைக்கு உள்ள கிரக நிலையை பார்க்கும்போது மீனராசியில் ஏற்கனவே ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதோட சேர்த்து இன்னைக்கு காலையில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ செவ்வாய் ராகு இணைவு ஏற்பட்டதுனால மீன லக்கணத்துக்காரவங்க மீன ராசிக்காரங்க அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப விஷயத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இனி வரக்கூடிய 2-3 மாதங்களில் உலகில் என்னென்ன விவசாய கிடங்குகள் தீப்பிடிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உணவு பஞ்சங்கள் ஏற்படும். அதனால் மக்கள் 2-3 மாதங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை நீங்கள் எப்பொழுதும் வைத்திருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் என கூறி, அதே மாதிரி மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு அது ஆல்ரெடி மீனராசி பிரளய ராசி. அந்த பிரளய ராசியில் பார்த்தீங்கன்னா கடல் ராசி கூட. அதில் இப்போ செவ்வாய் பகவான் வேறு வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அமீரகம், அதாவது சவுதி அரேபியாவில் வெள்ளம் ஏற்பட்டிருக்குது. இந்த ராகு பகவானால சவுதி அரேபியாவில், அதாவது பாலைவனத்தில் வெள்ளம் வர்றது இது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த கடந்த ஒரு வாரமாக அதாவது ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லா காரு எல்லாமே நீர் நிரம்பி வடியுது. ஸோ அந்த கோச்சார கிரகங்கள் அதோடைய வேலைகளை கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறது. ஸோ மீன லக்கணக்காரங்க மீன ராசிக்காரங்க கொஞ்சம் இந்த ஒரு 45 நாட்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் பல உலகியல் ஜோதிட விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், வளமுடன் வாழ்க.